ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாகியதரா ட்ரா வந்து 9. இதுக்கான கேல்குலேஷன் முதல் ஃபஸ்ட்டு பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நேற்று ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து 3 போர்ட்லேயுமே 6 6 6 ஓகேவா. இந்த நம்பர் பாஸ் ஆகிடுச்சு. நான் எடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 7 9 0 4 3 4 பாஸ் ஆகிருந்தது. ஆனால் ஃபஸ்ட்டு போர்ட்டில், அதாவது ரெண்டாவது போர்ட்டில் பாஸ் ஆகிருந்தது. ஆனால் 3 போர்ட்லேயுமே நேற்று கொடுத்த நம்பர் வந்து ஃபுல்லாகவே ஒரே நம்பர் பாஸ் ஆகிடுச்சு, 6 6 6. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் வந்து நான் இந்த மெத்தட் இன்றைக்கான சொல்கிற மெத்தடுமே வந்து ஒரு கம்பேரிஷனில் சொல்கிற மெத்தட் தான். இந்த நம்பர் கரெக்டாக இருந்தால் பாருங்கள், இல்லைனா உங்கள் கேல்குலேஷன் படி கிடைக்கிற நம்பர் எடுத்து ட்ரை பண்ணுவோம். நான் வந்து இந்த மந்த்து சார்ட்டெல்லாம் வச்சு சொல்கிற கம்பேரிஷன் எடுக்கிற நம்பர் தான், ஓகேவா. இல்லை இதை நேற்று வந்து ஃபுல்லாகவே பாஸ் ஆனது வந்து ஒரே நம்பர், சில டைமில் ரிசல்ட்டை வந்து மாற்றி கூட கொடுத்துடலாம். அதனால் இது கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா ட்ரை பண்ண வேண்டாம். இப்போது நேற்றைய நம்பர் வந்து 1 4 5 6 6 6 3 போர்ட்லேயுமே வந்து 6ன்ற நம்பர் இருக்குது. இந்த மந்தில் நீங்கள் எல்லா ரிசல்ட்டுமே எடுத்து செக் பண்ணி பார்க்குறீங்கன்னா 6 நம்பர் இருந்தால் அதுக்கு அடுத்து 9 0 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிருக்கும். இந்த மெத்தட் வந்து நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், நிறைய ரிசல்ட்டில் வந்து அப்படியே பாஸ் ஆகிருக்கு. ஒரு சில டைமில் ஓகேவா, ஒரு சில டைமில் இல்லை, இது வரைக்கும் எல்லா டைம்லையுமே பாஸ் ஆகிருக்கு. ஆனால் நேற்றைய போர்டில் ஃபுல்லாக 6 இருக்கிறதுனால இது வந்து உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக பட்டால் மட்டுமே எடுத்து இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ இங்கே 061 அதுக்கு அடுத்த நாள் 290, 296 அதுக்கு அடுத்த நாள் 909, 246 அதுக்கு அடுத்த நாள் 932, 197 அதுக்கு அடுத்த நாள் 706, 464 அதுக்கு அடுத்த நாள் 015 அதுக்கு அடுத்த நாள் 920. இப்போ நேற்று நம்பர் ஃபுல்லாகவே வந்து 6 6 6 ஓகேவா. அதே மெத்தட் தான், 6 9 0, இங்கேயும் 6 9 0, 6 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் 9, இங்கேயுமே 9 0 6, இங்கேயும் 6 0 9. இப்போ நேற்று நம்பர் ஃபுல்லாக 6 இருக்கிறதுனால இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் 9 இல்லைனா 0 பாஸ் ஆகணும். நான் வந்து இந்த 2 நம்பருமே இப்போ சி போர்ட்லேயே எடுத்திருப்பேன். இப்போ இந்த மெத்தட் பார்க்குறீங்கன்னா இது வந்து ஒரு கம்பேரிஷன் தான். 6 நம்பர் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து 9 0 பாஸ் ஆகிருக்கும். 6 9 0 6 0 9 6 9 9 0 6 6 0 9. இப்போ நேற்று போர்டில் ஃபுல்லாக 6 இருக்கிறதுனால இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் 9 இல்லைனா 0 பாஸ் ஆகணும். நான் வந்து இந்த 2 நம்பருமே இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு சி போர்ட்லேயே எடுத்திருப்பேன். அடுத்து ரெண்டாவது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா இதுவுமே சார்ட் கம்பேரிஷன் தான். இப்போது நேற்று நம்பர் 1 4 5 6 6 6 ஓகேவா. நேற்று ரிசல்ட்டில் 3வது டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா 5ன்ற நம்பர் பாஸ் ஆகிருக்கும். 5ன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் 7 1 இந்த 2 நம்பர் தான் இருக்கும், ஓகேவா. இப்போது இங்கே 1 4 5 6 5 0 அதுக்கு அடுத்த நாள் நம்பர் 715, 7 5 0 7 0 5 8 1 4 அதுக்கு அடுத்த நாள் நம்பர் 790. இங்கே 1 3 5 1 9 7 அதுக்கு அடுத்த நாள் நம்பர் 706. இங்கே 3 5 7 9 3 2 அதுக்கு அடுத்த நாள் நம்பர் 518. இங்கே 1 4 5 6 6 6 இதான் நேற்று நம்பர். இதில் என்ன மெத்தட் சொல்ல வரேன்னா, இங்கே 3வது டிஜிட்டில் 5ன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் 7 1 ஓகேவா. இந்த நம்பர் தான் பாஸ் ஆகிருக்கும், 5 7 1. இங்கே 5 7 அதுக்கு முன்னால் இங்கே 1, இங்கேயும் பார்த்தீங்கன்னா 5 1 7 ஓகேவா. இந்த ரிசல்ட் இருக்காது இங்கே, ஏன்னா 5 பாஸ் ஆகலை, இது இல்லை. இப்போ அடுத்து நேற்று நம்பர் பார்த்தீங்கன்னா 1 4 5 5 இருக்கிறதுனால இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 7 1 பாஸ் ஆகணும். 7ன்ற நம்பர் ஏ போர்டில் எடுத்திருப்பேன். இதுக்கு அடுத்து 1 பார்த்தீங்கன்னா பி போர்டு. இப்போ இந்த மெத்தடுமே வந்து ஒரு கம்பேரிஷன் தான். 5ன்ற நம்பர் 3வது டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் 7 1 பாஸ் ஆகிருக்கும். 5 7 1 5 7 1 இங்கே 5 1 7. இப்போ நேற்று ரிசல்ட்டில் 3வது டிஜிட் நம்பர் 5 தான், எங்கேயுமே 1 7ன்ற நம்பர் இல்லை. இப்போ இதனால் நான் வந்து 7ன்ற நம்பர் ஏ போர்டில் எடுத்துகிட்டு 1 பார்த்தீங்கன்னா பி போர்டில் எடுத்திருப்பேன். இந்த கம்பேரிஷனோடமே உங்கள் மெத்தட் ஓகேவா கரெக்டாக பட்டால் மட்டுமே எடுத்து இந்த நம்பரும் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள், 7 1. இப்போ இந்த கேல்குலேஷன் மெத்தட் படி நம்ம எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 7, பி கேல்குலேஷன் 1, சி போர்டில் 9 0, பாக்ஸ் வந்து 719 710. ஏபி பிசி ஏசி பார்த்தீங்கன்னா ஏபி 71, பிசி வந்து 19 10, ஏசி வந்து 79 70. இப்போ இன்றைக்கான வீடியோவில் வந்து 2 மெத்தட் தான். 6 நம்பர் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து 9 0 இருக்கலாம்னு சொல்லிட்டு 9 0 சி போர்டில் எடுத்திருப்பேன். 5ன்ற நம்பர் 3வது டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நாளில் 7 1 இல்லை, அதை சுற்றி 7 1 இந்த மாதிரி நம்பர் தான் பாஸ் ஆகிருக்கும். அதனால் 7 1 இந்த 2 நம்பருமே ஏபி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ இந்த 3 நம்பர் ஓகேவா சொல்கிற 4 நம்பருமே உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நேற்று ரிசல்ட்டு ஃபுல்லாக 3 போர்ட்லேயுமே 6 பாஸ் ஆகிடுச்சு. 6 பாஸ் ஆகிட்டா ரிசல்ட்டு ஒன்று இதே நம்பர் பேட்டர்ன் படி இந்த மந்த்து ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி கொடுத்தா இந்த நம்பர் கொடுக்கலாம், இல்லை மாற்றி அவங்க வேறு நம்பர் எதனா செட் பண்ணாலும் வேறு நம்பர் வரலாம். அதனால் உங்கள் கம்பேரிஷன் பார்த்துட்டு இது கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த கேல்குலேஷனாக வச்சு தான் நான் ஏ போர்டில் 7, பி போர்டில் 1, சி போர்டில் 9 0, பாக்ஸ் வந்து 719 710. ஏபி பிசி ஏசி பார்த்தீங்கன்னா ஏபி 71, பிசி 19 10, ஏசி வந்து 79 70. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து
எல்லா கால்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.